தம்பி உன் பேர் என்ன? தரன். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. நிறைய குழந்தைங்களை பார்த்தேன், எனக்கு மனசு கேட்கல. அதான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்ன தேவைகள், இண்டிவிஜுவலா அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குங்கிறத கேட்டுட்டு அவங்கள்ட்டே அவங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ இந்த பையன் வந்து சரியா பேச மாட்டான், வாய் கொஞ்சம் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவன் போட்டு இந்த பேண்ட்டை பார்க்கவும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எத்தனாவது படிக்கிறீங்க? ஆறாவதா? ஏன் நல்லா தானே பேசுறா, ஏன் உனக்கு பேச்சு வராதுன்னு சொல்றாங்க? சின்ன வயசுல பேச்சு வராதா? நல்லா தானே பேசுற. திருக்குறள் சொல்லு. நல்ல சவுண்டா. திருக்காரு. அம்மா, அம்மா, அப்பா, அப்பா. அதான் இந்த ஒரு வார்த்தை நல்லா தானே சொல்ற. இந்த ஒரு வார்த்தைங்கிறத அடுத்த ரெண்டு வார்த்தையை நீ பேசணும். பேசினாதான் உனக்கு நல்ல பேச்சு வரும். இந்த மாதிரி கிழிஞ்ச பேண்ட்டு, கையெல்லாம் இப்படி யூனிஃபார்ம் சட்டை கிழிஞ்சு இந்த இடத்துல கிழிஞ்சு ஏன் இப்படி இருக்க? வேற யூனிஃபார்ம் இல்லையா அவன்கிட்ட? பயப்படாத. அண்ணன் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா, இங்க இருக்க குழந்தைங்களுக்குலாம் என்ன தேவைன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நீ உனக்கு சரியா பேச வராது, நீ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வரேன்னு அவங்க மிஸ் சொன்னாங்க. அதனாலதான் உங்ககிட்ட தனியா அண்ணன் வந்து கேட்கிறேன். எது தப்பா நினைக்கிற? அண்ணனை ஒரு கூட பிறந்த அண்ணன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்க, இல்ல கூட பிறந்த அந்த மாதிரி நினைச்சுக்க. செருப்பு இல்லையா அவன்கிட்ட? அம்மா என்ன வேலை பாக்குறாங்கண்ணா தம்பி? பேச உன்னால முடியும், பேசு. வேலைக்கு என்ன வேலைக்கு போறாங்க? பக்தி விக்கிறவங்களோட போறாங்களா? ஏன் நீ அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் வேணான்னு சொல்ற? அம்மா கஷ்டப்படுறதுனாலயா? ரொம்ப கஷ்டமா? அதனாலதான் நீ எதுவும் கேட்க மாட்டியா? உனக்கு அண்ணன் என்ன செய்யணும்னு சொல்லு. அண்ணன்ட்ட நீ கேட்கலாம்ல. இப்ப பென்சில், பேக்கு, நோட்டு, செருப்பு, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் எவ்வளவோ கஷ்டத்தோட எத்தனையோ குழந்தைகள் இந்த மாதிரி இன்னும் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ இவன்ட்ட வந்து கேட்க போய் தான் தெரியுது இவனுக்கு என்ன தேவைகள் இருக்கு, இவன் மனசுல என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு. அதை வந்து அவன்கிட்ட கேட்டாதான் இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம பார்த்தோம்னா டைரக்டா வந்து நம்ம தான் பேசலாம், அவங்கள மனசுல உள்ளதான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைய கேர் பண்ணாலே எந்த குழந்தையும் கஷ்டப்படாம இருப்பாங்க. அண்ணன் கூடவே வா, உனக்கு என்னென்ன தேவையோ உன் மனசுல என்ன இருக்கோ எதுவுமே தயக்கப்படாம கேட்கணும். சரியா? அண்ணன்ட்ட கேட்டு நீ வாங்கிக்கோ. நல்லா படிக்கணும், உன்னால பேச முடியும். நல்லா பேசு. அண்ணன் சொல்லு. அண்ணன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அதே மாதிரி நாக்க நல்லா லா நல்லா பல்லு விளக்குறப்ப நல்லா தேய்ச்சி இது பண்ணு. சரியா? பேசுனா உனக்கு பேச்சு வந்துடும். ஆனா இனிமே பேச்சை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுவியா? திருச்சி முகமா இருக்கணும். எதனால அண்ணன் சொல்ல, அண்ணன் வாங்கி தரேன். ஓகேவா? உனக்கு என்ன செப்பல் வேணுமோ பார்த்து வாங்கிக்க. சரியா? செருப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. இது கரெக்டா இருக்கா? பென்சில், ரப்பரு, வேற என்ன வேணும்? சரியா? உனக்கு ஸ்கூலுக்கு எந்த மாதிரி பேக் வேணுமோ, உனக்கு எந்த பாதி பிடிக்குமோ வாங்கிக்கோ. சரியா? உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும், என்ன வேணும், சாப்பிட என்ன பிடிக்கும்? சமோசாவா? என்ன பிடிக்குமோ சட்டை, இது என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோ. சரியா? ஓகேவா? நல்லா படிக்கணும். கிழிஞ்சதெல்லாம் போடக்கூடாது. யூனிஃபார்முக்கு காசு அண்ணன் இதில் வைக்கிறேன். யூனிஃபார்ம் வாங்கி நல்லா நீட்டாக போகணும் ஸ்கூலுக்கு. நீ கேட்ட பேகு இந்த உனக்கு புது ட்ரெஸ்ஸு. நீ நல்லா தான் பேசுற. அண்ணன் சாப்பிட்டேன்னு சொல்லு. சாப்பிட்டேன். அதனால உனக்கு பேச்சு வந்துடும். ஆனால் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். யாரும் உன்கிட்ட பேச மாட்டாங்களா? நீ பேசுனா பேசுவாங்க. நீ பேசாம இந்த மாதிரி உனக்கு பேச்சு வராது நீயே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்கிட்ட பேசாம இருந்திருப்பாங்க. நான் வந்து பேசினா உனக்கு சந்தோஷமா? எப்பயுமே உன்கிட்ட பேசணுமா? சரி, எப்பயுமே நான் உன்கிட்ட பேசுறேன். ஓகேவா? நல்லா படிக்கணும். எல்லாமே வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸா. ஆல் தி பெஸ்ட். பை.